ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். மிளகாய் பழங்களை மட்டும் நான் பறிச்சுக்க போகிறேன். ஆனால் எல்லா வெரைட்டி மிளகாய் பழங்களும் தான். நீட்டு மிளகாய், ஊசி மிளகாய், என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் மிளகாய் ரொம்ப நாளாக கிடக்குதுங்க. அப்படி காஞ்சு போயிருக்கு. சரி, இதை அப்படியே காய போட்டு நம்ம அரைச்சிக்கலாமா இல்லை வத்தல் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் நல்லா அப்படி சிவப்பாக இருக்கும் தெரியுமா சில மிளகாய் பொடியெல்லாம். அதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், நல்லா அப்படி ரெட் கலரில் நம்ம காஷ்மீரி மிளகாயெல்லாம் போடாமல் இதுலேயே நல்லா ரெட்டாக நமக்கு சமைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு மெத்தடை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. இது முதல்ல நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸையும் நம்ம சேர்ந்து பார்த்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு சும்மா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பறிச்சிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். இது குட்டியாக ஊசி மிளகாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெரைட்டி. நீட்டு மிளகாய் அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம், அதை காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது அப்படின்னு. எந்த உரமுமே போடாமல் போட்ட அன்னையில் இருந்து சும்மாவே வளர்ந்தது. சரிங்களா? அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வாரம் அல்லது 10 நாளைக்கு ஒரு தடவை இதுக்கு ஏதாவது பக்குவம் பார்த்துருந்தோம் அப்படின்னா நல்லா வரும். ஆரஞ்சு கலரில் நம்ம வீட்டுக்குங்கிறதுனால ஆரஞ்சு கலரில் இருக்கிறதையும் நான் பறிச்சிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா ரெட் ஆனதுக்கப்புறம் பறிச்சிங்க அப்படின்னா மிளகாய் நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சண்டு வத்தல்னு சொல்லி நம்ம ஒதுக்குவோம் தெரியுமா கடையில் வாங்குறப்ப. அதெல்லாம் என்னதோ நம்ம ஏதோ அது வேண்டத்தகாதது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சண்டு வத்தல் ஏன் வருது அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர், அதாவது நல்ல பழுக்க முன்னாடி பறிக்கிறது தான் நமக்கு ப்ராசஸ் பண்ணி வரும்போது சண்டு வத்தல்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்படி நல்லா ரெட்டாக பறித்தோம் அப்படின்னா அந்த சண்டு வத்தல் வராது. மிளகாப்பொடி கலர் கம்மியாக இருக்காது. சரிங்களா? நம்ம இப்போ வீட்டுக்கு தானே, அதனால் நம்ம சரி எதுவாக இருந்தாலும் ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம என்னத்துக்கு அதில் கழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். சரிங்களா? ஃபுல்லாக பறிக்கிறது மட்டுமே காமிச்சாலும் உங்களுக்கு போரிங்காக இருக்கும் இல்லையா? ஓரளவு பறிச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்துச்சு பழங்கள், நிறைய கீழெல்லாம் விழுந்துச்சு. சரி, அதெல்லாம் எடுக்கலை, ரொம்ப பழுத்ததை. ஓகே, இப்போ பாருங்களேன், நீட்டு மிளகாய் எவ்வளோ நிலம் வருதுன்னு பாருங்கள். ஒரு 1/2 அடி ஸ்கேல் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை கீழே போய் இது அட்லீஸ்ட் இது பொடி அரைக்கிற அளவுக்கு நமக்கு இது வராது. 100 கிராம் பொடி, 200 கிராம், அந்த 1/4 கிலோ அவ்வளோதான் வரும். சரி, அதை போட்டு நம்ம எதுக்கு பொடி அரைச்சிட்டு, அட்லீஸ்ட் எனக்கு அடிக்கடி இப்போ தட்டுப்பாடு எதில் வரும் அப்படின்னாக்க இந்த கிள்ளி போடுற வத்தல் வச்சுருப்போம்ல, அது எல்லாத்துக்கும் நான் கிள்ளி போட்டு செய்வேன். அது ஒரு மனம் நல்லாயிருக்கும். அதுக்கு எனக்கு பற்றாக்குறை வந்துடும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அரைக்கிறதுக்கு ஒரு 2 கிலோ வாங்கினாக்கா அது ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுட்டு அரைச்சிட்டு வருவாங்க. அந்த 1/4 கிலோ எனக்கு மாதத்துக்கு பத்தவே பத்தாது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி வீட்டில் உள்ளதை தாளிக்கிறதுக்கு வச்சுட்டா இன்னும் மனம் ஜாஸ்தி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் அதுக்கு தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஓகே, வாங்க நம்ம கீழே போய் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கீழே வந்தாச்சு. இப்போ நம்ம வரமிளகா ரெடி பண்ணுறதுக்கு மிளகா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. இருந்ததும் நான் காமிக்கிறேன். ஒரு சைடு கொதிச்சிருச்சு, நான் அடுத்த சைடு திருப்பி நல்லா விட்டுக்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னா நம்ம எடுத்து வெயிலில் நல்லா காய போல வெயிலில் கரெக்டாக 2 டேஸ்ல சலசலம் ஆயிடுச்சு. 3rd டே நல்லா காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் தொடர்ந்து எல்லாத்தையுமே காமிச்சிடுறேன் வீடியோவில். இப்போ இந்த மாதிரி ஃபில்டரில் நம்ம எடுத்து நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுக்கலாம். நல்ல வெயிலில் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஒரு 3 நாள் காஞ்ச உடனே அப்படி சுக்கா காஞ்சி வந்துடும்.
3 நாள் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஆரஞ்சு கலரில் எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து சண்டு வத்தல் அப்படிம்பாங்க. மற்றபடி சோப்பாக எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இப்படி தாங்க வரமிளகாய் தயார் பண்ணணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கானிக்காக விளைவிச்சு வீட்டிலே நம்ம செய்யும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்